டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவிலிருந்து ஏகப்பட்ட படத்துக்கான அப்டேட் மேலே அப்டேட்டாக தாங்க வந்திருக்கு. ஸோ எல்லா அப்டேட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேரக்டர் கேவி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா 37 அப்படின்னு சூர்யா வச்சு காப்பான் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ஒர்க்லாம் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்க இந்த நிலையில் இந்த படத்துக்கான டீசரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பான் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் நியூ இயரை முன்னிட்டு காப்பான் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி அவருடைய முதல் ப்ரொடக்ஷன் படமான கனா அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆனிச்சு. அதை தொடர்ந்து அவர் இப்போ 2வது படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ரியோ மற்றும் விக்னேஷ் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கையும் மற்றும் டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆகிய நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷன் அஃபிஷியல் செகண்ட் ஃபிலிம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் லுக் மூவி கமிங் சூன் அப்படின்ற மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் அஃபிஷியலாக ட்வீட் பண்ணி தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ யுவன் சங்கர் ராஜாவுடைய அப்கமிங் மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்துபாத் அப்படின்ற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இது கடைசியாக விஜய் சேதுபதியுடைய சூப்பர் டிலக்ஸ் அப்படின்ற படத்துக்கும் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைச்சிருந்தாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைச்சிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கான்ட் வெயிட் ஃபார் யூ கைஸ் டு ஹியர் திஸ் ஆல்பம் இட்ஸ் சிந்துபாத் ரிலீசிங் வேர்ல்டு வைட் ஆன் May 16 அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி மற்றும் இன்னொரு ஆள் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறிட்டு ஓடிற மாதிரியும் அவங்கள பின்னாடி பைக்கில் காரில் எல்லாம் துரத்திட்டு வர மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காப்பான் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை ரிவீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்கே செகண்ட் ப்ரொடக்ஷன் ஆகிய அந்த படத்துக்கான போஸ்டர் மற்றும் டைட்டிலை ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிந்துபாத் இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம். ஸோ உலகநாயகன் கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் சியான் விக்ரம் நடிப்பில் ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷனில் உருவாகிற படம் தாங்க கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா May 31 நம்ம என்ஜிகே படத்தை கூட கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றத குறித்து இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் நிறுவனமான ராஜ்கமல் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். We are excited to announce the first single of release கடாரம் கொண்டான் on May 1, 2019 அப்படின்ற மாதிரி நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரில் திரும்பி நின்று ஸ்டைலாக முறைச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்ற மாதிரி போட்டு சிங்கிள் ட்ராக் ஃப்ரம் May 1 அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னே கூட சொல்லாங்க. ஸோ ஒரு பக்கம் கடாரம் கொண்டான் படத்துக்கான அப்டேட்டு, இன்னொரு பக்கம் காப்பான் படத்துக்கான அப்டேட்டு, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுடைய அப்கமிங் மூவிக்கான அப்டேட்டு, இன்னொரு பக்கம் சிந்துபாத்தோடைய அப்டேட் அப்படின்னு ஏகப்பட்ட அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் நியூ இயரை முன்னிட்டு வந்திருக்கு. சரி, இந்த அப்டேட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் இப்போ சொன்ன 4 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.